ஒன்றிய புகழோடு குமரியில் எழுந்தவர், கோவினை பாடாது பாரினை வென்றவர், மதங்களை சாராவோ மனிதம் பாடி வேவியர் சிறந்தது அன்பென்றோதி, யாப்பெண் நெருங்கல மாலுமியாகி ஆழி பேர் அலைவரினும் அசையா ஓங்கு தமிழால் உலகளந்தவர் எங்கள் பொய்யா மொழி, எங்கள் வள்ளுவன் மொழியே. ஓ, திருக்குறளா? பொய்யா மொழி எங்கள் வள்ளுவன் மொழியே, எங்கள் பொய்யா மொழி. எம்மொழி பிறப்பினும் எம்மொழி பொய்யா, செம்மொழி கோட்டை இருவரி பாவான், நற்றமிழ் காக்க நற்றமிழ் காக்க சிதகிய தபதி எங்கள் பொய்யா மொழியா. எங்கள் திருவள்ளுவர். வணக்கம், என் பெயர் வி. என். நிதீஷ். நான் ஆனந்தமலையம் நடுநிலைப் பள்ளியில் UKG படிக்கிறேன். நான் திருவள்ளுவரின் வாழ்க்கை வரலாறு மற்றும் திருக்குறள் சொல்ல வருகிறேன். திருவள்ளுவரின் நரநாடு கிமு மற்றும் கிபியில் வாழ்ந்தவர். திருவள்ளுவரின் பிறப்பு மற்றும் இறப்பு தெரியவில்லை. திருவள்ளுவர் பிறந்த ஊர் மயிலாப்பூர். திருவள்ளுவர் மனைவி பெயர் வாசுகி. திருவள்ளுவர் எழுதிய திருக்குறளின் படத்தில் மாண்புகள் கொண்ட தமிழ்நாடு என்று அறிவிக்கப்பட்டது. திருக்குறளின் உலகத்தால் திமுக பாண்டியத்தில் முதல் முறையாக மொழிமாற்றம் செய்து எழுதப்பட்டது. அதற்கு பின்பு 100க்கும் மேற்பட்ட மொழியில் எழுதப்பட்டது. திருக்குறள் 12ஆம் நூலில் கீழ்கணக்கு. மதுரையில் உள்ள தமிழ் சங்கத்தின் ஔவையார் உதவியுடன் திருவள்ளுவர் திருக்குறளை அரங்கேற்றப்பட்டது. திருவள்ளுவரின் சிறப்பு பெயர்கள் நாயர், தேவர், முதல் பாடல், பெருநாள், பெருநாளும். திருக்குறளின் வேறு பெயர்கள் முப்பால், உத்திரவேதம், தேவனும், பொய்யாமொழி, வாழ்வுவற்று, பொதுமறை. திருக்குறள் 133 அதிகாரங்கள், முப்பால் கொண்ட பிரிவினை. அடுத்த பால் 38 அதிகாரங்கள். வாழ்வு, இல்லம் போன்ற பல கருத்துக்கள் உள்ளது. பொருள் பால் 70 அதிகாரங்கள். அரசியல், ஊழியம் போன்ற பல கருத்துக்கள் உள்ளது. இன்பம் அல்லது காமத்துப்பால் 25 அதிகாரங்கள். இன்பம், காதல் மற்றும் நிலை போன்ற பல கருத்துக்கள் உள்ளது. 133 அதிகாரங்கள். ஒவ்வொரு அதிகாரத்திலும் 10 திருக்குறள் உள்ளது. மொத்த திருக்குறளும் 1330 திருக்குறள். திருவள்ளுவரின் நினைவு சின்னமாக முக்கடல் சேரும் கன்னியாகுமரியில் 133 அடியில் திருவள்ளுவரின் சிலை அமைக்கப்பட்டது. அச்சிலைக்குள் ஒவ்வொரு அதிகாரத்திலும் ஒவ்வொரு திருக்குறள் எடுக்கப்பட்டு அச்சிலைக்குள் 133 திருக்குறள் பொறிக்கப்பட்டது. சென்னையில் உள்ள வள்ளுவர் கோட்டையில் மணிமண்டபம் ஒன்று கட்டப்பட்டது. 1330 திருக்குறள் அந்த மணிமண்டபத்துக்குள் எழுதப்பட்டது. மயிலாப்பூரில் முண்டகன்னியம்மன் கோயில் அருகில் உள்ள திருவள்ளுவரின் சிலை திருவள்ளுவரின் கோயில் அமைக்கப்பட்டது. திருக்குறள் அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. கற்க கசட கற்பவே கற்பவன் நிற்காதவன் நன்றே மறப்பது நன்றென்று நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. தீனால் சுட்டுப்புண் உள்ளாடு மாடாதே நாளால் சுற்றாடு. ஒழுக்கம் விளக்கம் தல்லாம் ஒழுக்கம் இனில் வாமப்படும். செல்லத்தும் செல்வம் ஜெய் செல்வம் அச்செல்வம் செல்லத்தும் எல்லாம் தலை உடுக்கையெல்லாம் கை போல யானை இருக்கணும் நட்பு. மலர்ந்து மலர்ச்சி நிகழ்ச்சி நீதிவாழ்வு ஓனா நட்பது நட்பென்று நெஞ்சத்து ஆனா நட்பு நட்பு. எல்லாம் விளக்கும் விளக்கல்ல சான்றோர்க்கு பொய்யா விளக்கு விளக்கு. காலம் கருதி இருப்பவர் கலங்காது ஞானம் கருதுபவர் யாழவா எனும் நாவாக்கு காவாக்கள் சோவாக்கு சொல்லிருப்பட்டு. இணையுள்ளவாறு இன்னாத குடல் கணிப்பு காய்கொண்டு தொற்று. காலத்திட நன்றி நன்றி சிறிதும் நான் தன் மனம் பெய்து. அன்புள்ள எல்லாம் தரக்கூடிய அன்புடைய என்பது
மகற்கு இன்பத்துள் இன்பம் மயக்கும் திகழேனும் துன்பத்துள் துன்பம் கெடும் கொள்ளும் வகை நடகளை வாகாதை செல்லும் எல்லாம் திருத்துணு நன்றி சயனம் பணித்துணு கொள்ளும் பயன் பெறுவோர் ஏனென்று கொண்டார்க்கும் உண்ட ஊரில் சேனென்று கொண்டு மகத்து நன்றி. என்பதம் மக்கள் மழலை சொல் கேளாதவர் என்பார் வள்ளுவர். அந்த வள்ளுவரே கூட இந்த மாணவனுடைய எதிர்கால திறமையை எண்ணித்தான் அப்படி பாடியிருப்பாரோ என்று தெரியவில்லை. மிக சிறப்பாக தன்னுடைய மழலை மொழியால் திருக்குறளை பற்றியும் திருக்குறளையும் கூறிய மாணவர் நித்திஸ்வேலுக்கு பாராட்டுகள்.